முப்படை பயிற்சி மையத்தில் டிஎன்யூஎஸ்ஆர்பிபிசி இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கும் மற்றும் இந்தியன் நேவி ஏர்ஃபோர்ஸ் ஆர்மி ரேலிஸ் ஆகிய தேர்வுகளின் எழுத்து தேர்வுகளுக்குமான ஆன்லைன் வகுப்புகளுக்கான இரண்டாம் கட்ட அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. ஸோ செகண்ட் பேட்ச்க்கான கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1/9/2020, அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் அட்மிஷன் பேஜ்க்கான லிங்க்கும் அங்கேயே கொடுத்துருக்கோம். மேலும் உங்களுக்கு எதனா இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியணும்னா கீழே தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி விவரங்கள் தெரிந்து கொள்ளுங்க. ஸோ கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 7200400395 அல்லது 7200400398. தேங்க்யூ. ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் டாபிக் இந்த ரீசனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகடை கணக்குகள், டைஸ் ப்ராப்ளம்ஸ் பத்தி பார்க்க போறோம். எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லயுமே கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி பகுதி தான். சோ இதுல வந்து எத்தனை டைப் அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா டைப் 1 டைப் 2 ரெண்டு டைப் இருக்கு ஆக்சுவலா. சோ ஃபர்ஸ்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா அன்ஃபோல்டட் கியூப், அதாவது மடிக்கப்படாத கனசதுர பக்கங்கள். அது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இப்ப கீழே வரைஞ்சிருக்கும் பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். சோ செகண்ட் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா டைஸ். அதுல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா கேள்வி இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன சார் இந்த டைப் 1 டைப் 2 டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் டைப் வந்து டைப் 2 தான். நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய டைப்பும் டைப் 2 தான். டைப் 1 கேட்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேட்க மாட்டாங்கன்னு இல்லை. சம்டைம்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல நீங்க அப்பியர் ஆகுறீங்கன்னா டைப் 1 கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பிசி எக்ஸாம்ஸ்ல இன்கேஸ் ரேரா கொஸ்டின் பேப்பர் வந்து நான் டஃப் பண்ண அந்த டாபிக்ல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்ஃபோல்டட் கியூப்ஸ் எடுப்பாங்க. கொஸ்டின் பேப்பரை டஃப் பண்ணணும்ன்ற காரணத்துக்காக இல்ல, ஆக்சுவலா ரெண்டுத்துல எது டஃப்னா டைப் 2 தான் கொஞ்சம் டஃப். டைப் 1 ரொம்ப ஈஸி, கொஞ்சம் பார்த்தாலே கவனிச்சாலே புரிஞ்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துல ஈஸியா முடிச்சுட்டு போயிடலாம். அது ஓகேங்களா? நான் நடத்துறதுக்கே சொல்றேன் 10 நிமிஷம் தான் ஆகும். நீங்க பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிடுவீங்க, 30 செகண்ட்ஸ்க்குள்ளே ஆன்சரே சொல்லிடுவீங்க. அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும் டைப் 1. ஓகே, இப்போ டைப் 1க்கும் டைப் 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப் 2ல உங்களுக்கு 3 ஃபேசஸ், அதாவது பகடையினுடைய 3 பக்கங்களை மட்டும் தான் காமிப்பாங்க. புரியுதுங்களா? என்ன பண்ணுவாங்க? பகடையினுடைய 3 பக்கங்களை மட்டும் தான் காமிப்பாங்க. இப்ப இந்த பகடையில பாருங்க, மேல இருக்கிற டாப் ஃபேஸ் தெரியுது, சைட் ஃபேஸ் தெரியுது, ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ, சைட் வியூ, இது மட்டும் தான் தெரியுது இந்த பகடையில. இந்த பகடையினுடைய 3 பக்கங்களை காமிச்சு பாக்கி இருக்கக்கூடிய 3 பக்கங்கள் என்ன அப்படின்றத நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. சோ டைப் 2ல வந்து 3 பக்கங்கள் தான் உங்க கண்ணுக்கு தெரிய போகுது. அதை வச்சு ரிமைனிங் 3 பக்கங்கள் என்னவா இருக்கும், அப்ப இதற்கு எதிரில் என்ன நம்பர் வந்திருக்கும், இதற்கு எதிரில் என்ன நம்பர் வந்திருக்கும், இந்த 4க்கு எதிரில் என்ன நம்பர் வந்திருக்கும், இது எல்லாமே கண்டுபிடிக்க வேண்டியது உங்க பொறுப்பு தான். ஆனா டைப் 1ல 6 பக்கங்களுமே காமிச்சிருவான். 6 ஃபேசஸ், 6 பக்கத்தையுமே காமிச்சிருவான். 6 பக்கமே பெருது பாருங்க, 1 2 3 4 5 6. இப்போ இதெல்லாம் நான் மடிச்சு சேர்த்தனா எனக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா ஒரு கியூப், அதாவது இந்த மாதிரி ஒரு கியூப் வரும். ஓகேவா? அப்படி நான் மடிக்கும் பொழுது இந்த 6க்கு எதிர்பக்கமா என்ன வந்திருக்கும், நான் மடிக்கும் போது இந்த 1னுடைய எதிர்பக்கமா என்ன வந்திருக்கும், இதெல்லாம் கேட்கறது தான் என்ன டைப் 1. புரியுதுங்களா? அப்ப 6 பக்கத்தையுமே காமிச்சு கேட்டா அது அன்ஃபோல்டட் கியூப்ஸ், 3 பக்கத்தை மட்டும் காமிச்சு கேட்டா அது டைஸ். ஓகேவா? சால்வ் ஆயிட்டீங்களா? என்ன எப்படி கேள்வி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அப்ப இதை மடிச்சா எனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஷேப் வரப்போகுது கனசதுர பக்கம். அப்ப இதனுடைய எதிர்பக்கமா என்ன வந்திருக்கும்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி மடிச்சு வச்சிருக்கிறதுல இந்த 3 பக்கங்களை மட்டுமே காமிச்சு ஆப்போசிட் சைடு என்ன வரும்னு கேட்டா அதையும் சொல்ல தெரியணும். இதுக்கு ஒரு 2 ரூல்ஸ் இருக்கு, அதை மட்டும் நம்ம பார்த்துட்டா ஈஸியா முடிஞ்சிடும். பகடை கணக்குகள் அவ்வளவுதான். இது வேற மாதிரியும் கேட்கலாம் கேள்வி. அது எப்படின்றத நான் வந்து டைப் 1 எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, புரிஞ்சிச்சுங்களா இப்போ என்ன வித்தியாசம், என்ன இதெல்லாம் இருக்குன்ட்டு? அப்போ ரொம்ப ஈஸியான இந்த டாபிக்கை எவ்வளவு சீக்கிரமா சால்வ் பண்ணலான்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். போலாங்களா? ஓகே, டைப் 1 போயிடலாம். சோ பகடை கணக்குகள், அன்ஃபோல்டட் கியூப்ஸ், எதுனாலுமே எதிர்பக்கம் என்ன, இதுதான் கேள்வியா இருக்க போகுது. அப்போ இதனுடைய எதிர்பக்கம் என்னவா இருக்கும், இதனுடைய எதிர்பக்கம் என்னவா இருக்கும் தான் கேள்விகள் தொடர்ந்து கேட்கப்பட போறோம். அப்ப நம்ம எதிர்பக்கங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஜோடியா பிரிக்கணும். இப்ப இது 6 பக்கங்கள் இருக்கா, இதை நான் ஜோடி பண்ணனா 6 நம்பரை நான் ஜோடி பண்ண எத்தனை ஜோடி எனக்கு கிடைக்கும்? 3 ஜோடிகள் கிடைக்கும். அதாவது 3 பேர்ஸ் எனக்கு கிடைக்கும். அந்த 3 ஜோடிகள் என்ன அப்படின்றத நான் கண்டுபிடிக்க போறேன். சப்போஸ் இந்த நம்பர், இந்த கியூப், அன்ஃபோல்டட் கியூப் இருக்கு, இதை நான் மடிச்சா எனக்கு கடைசியில என்ன ஷேப் கிடைக்கும்னா ஒரு கியூப் ஷேப் கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு கியூப் ஷேப் வந்து என்ன கிடைக்கும் எனக்கு ஃபைனலா கிடைக்க போகுது. அந்த மாதிரி கியூப் ஷேப் ஆகும் போது இங்க ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா மேல ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கீழே ஒரு நம்பர் இருக்கும். அது என்ன நம்பர்? இந்த சைடுல ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா இந்த சைடுல ஒரு நம்பர் இருக்கும். அது என்ன நம்பர்? ஃப்ரண்ட்ல ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா பேக்லயும் ஒரு நம்பர் இருக்கும். அது என்ன நம்பர்? இதெல்லாம் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்படி மடிச்சா எனக்கு வர ஷேப்ல ஆப்போசிட்ல என்ன இருக்குன்றதை நான் கண்டுபிடிச்சாகணும். சோ அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னாலே இந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ணணும். எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி நீட்டா இருந்தாலே ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நீளமா இருக்குல்ல, அததான் பார்க்கணும். எப்பவுமே ஒரு நம்பருடைய பக்கத்துல இருக்கிற நம்பர் வந்து அதனுடைய எதிர் சைடா வராது. அப்போ 1க்கு எதிர்பக்கமா எது வராதுன்னா
2 வராது. 1 எதிர்பக்கமா 2 வராது. 2க்கு எதிர்பக்கமா எது வராதுன்னு பாத்தீங்கன்னா 3 வராது, 1 வராது. ஏன்னா 2க்கு பக்கத்துல தான் என்ன இருக்கு, 3 இருக்கு, 1 இருக்கு. அப்ப அதெல்லாம் எதிர்பக்கமா வர வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி 3க்கு எதிர்பக்கமா எது வராதுன்னா 6 வராது, ஏன்னா பக்கத்திலே இருக்கிறதுனால. 2 வராது, 5 வராது. அப்ப 3க்கு எதிர்பக்கமா எது வராது, 6 வராது, 2 வராது, 5 வராது. அப்ப 3 எதிர்பக்கமா ஒன்னு 4 வரலாம் அல்லது 1 வரலாம். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பக்கத்துல உள்ள பக்கங்கள் எதுவும் வராது, எதிர்பக்கமா வர வாய்ப்பே இல்லை. அப்ப எதான் நீங்க சால்வ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நீளமா இருக்குல்ல, அதுல 1 விட்டு 1 தான் ஃபர்ஸ்ட் எதிர்பக்கமா இருக்கும். அப்ப 1 எதிர்பக்கம் எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3. 1 விட்டு 1, இப்ப இந்த நம்பரை விட்டுட்டு கீழே இருக்கிற நம்பர் தான் எதிர்பக்கம் இருந்திருக்கும். அப்ப 1 எதிர்பக்கம் 3, 2 எதிர்பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா 5, 4 எதிர்பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா 6. ஏன்னா அதான் மீந்து இருக்கு, அப்ப ரிமைனிங் அதுதான் இருக்கும். அப்ப இதனுடைய 3 ஜோடிகள் என்னன்னா, 1க்கு ஆப்போசிட் சைடு 3, 2க்கு ஆப்போசிட் சைடு 5, 4க்கு ஆப்போசிட் சைடு 6. கண்டுபிடிச்சிட்டேனா? சோ பார்த்தோனே சொல்லிட்டேன். இப்ப அவன் கேட்பான் கேள்வி, 4 எதிர்பக்கம் என்னடா இருந்துச்சுன்னா நான் டக்குன்னு சொல்லிடுவேன் 6 இருந்துச்சுன்னு. ஓகேவா? இல்லையா 3 எதிர்பக்கம் என்னடா இருக்குன்னா 3க்கு எதிர்பக்கம் என்ன 1. அப்ப பார்த்தோனே சொல்லிடலாம்ல. இந்த மாதிரி ஒரு கேள்வி கொடுத்துட்டு 2க்கு எதிர்பக்கம் என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்க டக்குன்னு பாருங்க, 2க்கு 1 விட்டு என்ன நம்பர் இருக்கு, 5 இருக்கு. அப்ப 5 தான் அதனுடைய ஆப்போசிட் ஃபேஸ். அப்ப ஈஸியா முடிக்கக்கூடிய ஒரு கேள்விதான். சார் நம்பர் தான் வருமானா, நம்பர் மட்டும் வராது. இந்த மாதிரி சிம்பிள்ஸ் கேட்கலாம், இந்த மாதிரி ஏபிசிடி கேட்கலாம், எது வேணா கேட்கலாம். இப்போ ஒரு 6 क्वेश्चन உங்களுக்கு நான் பிராக்டிஸ் பண்ணி காமிக்க போறேன், ஈஸியா முடிச்சிடலாம். இப்போ இதுக்கு பாருங்க, இதுக்கு பாத்தீங்கன்னா டாலரினுடைய எதிர்பக்கம் அட்டு, 1 விட்டு 1 இருக்கிறதுனால அப்ப டாலருக்கு அட்டு வரும். ஸ்டாருக்கு என்ன வந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா காப்பிரைட் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸ்டாருக்கு என்ன சிம்பிள், காப்பிரைட் வந்திருக்கும். அப்ப क्वेश्चन மார்க்குக்கு என்ன வந்திருக்கும் எதிர் சிம்பிள்னு பாத்தீங்கன்னா யூரோ. அப்ப क्वेश्चन மார்க்குக்கு ஆப்போசிட்ல என்ன வந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா யூரோ. அப்ப இதுலயும் 3 ஜோடி கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப ஸ்டாருக்கு என்ன சிம்பிள் அப்படின்னு கேக்குறான்னா நான் ஈஸியா சொல்லிடுவேன். ஸ்டாருக்கு என்ன சிம்பிள்னா அட்டு, சாரி ஸ்டாருக்கு என்னன்னா காப்பிரைட்னு சொல்லிடுவேன். யூரோக்கு எதிர்பக்கம் என்னன்னா क्वेश्चन மார்க்னு சொல்லிடுவேன். அடுத்தது இத பாருங்க, 1 விட்டு 1, ஏக்கு எதிர்பக்கம் சி, டி னுடைய எதிர்பக்கம் எஃப். 1 விட்டு 1 அந்த நீளமா இருக்கிறதே ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. 1 விட்டு 1, டி க்கு எஃப், ஏ க்கு சி. அப்ப மீந்து இருக்கிறது பி யும் இ தான். அப்ப பி னுடைய ஆப்போசிட்ல என்ன வந்திருக்கும், இ. அப்ப முடிஞ்சிருச்சு. அப்ப எல்லா ஜோடிகளுமே என்னால ஈஸியா கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. 6 ஜோடிகள் கண்டுபிடிச்சேன். இன்னொரு 3 கேள்வி இது மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு இந்த டைப் பண்ணி எப்படி கொஞ்சம் வித்தியாசமா கேட்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். போயிடலாங்களா? ஓகே, அடுத்த 3 क्वेश्चन பார்த்தலாம். இப்போ 3 क्वेश्चन உங்களுக்கு எவ்வளவு தெளிவா ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த 3 क्वेश्चंस ஈஸியா நீங்களே டக்கு டக்குன்னு சொல்லுவீங்க எனக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஆக்சுவலா. சோ பாருங்க, இதுல 1 விட்டு 1 சொன்னா ஒயிட்க்கு ஆப்போசிட் என்னங்க, ப்ளூ. பார்த்தோனே சொல்லலாம், ஏன்னா இதுதான் 1 விட்டு 1 இருக்கு. அதே மாதிரி பிளாக்கு ஆப்போசிட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெட், 1 விட்டு 1 இருக்கு. அப்ப ரிமைனிங் மீந்தது பிங்க்கும் yellowவும் தான். அப்ப இது சரியா போயிடுச்சுங்களா? குட். அடுத்து இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா 2 க்கு ஆப்போசிட் என்னன்னு பாத்தீங்கன்னா அட், காப்பிரைட்டுக்கு ஆப்போசிட் என்னன்னு பாத்தீங்கன்னா 4, அதே 1 க்கு ஆப்போசிட் என்னன்னு பாத்தீங்கன்னா 3. அப்ப ஈஸியா சொல்லிடலாம் 1 க்கு ஆப்போசிட் 3. அப்ப எதை அவன் கேட்டாலும் क्वेश्चनல கேட்டாலும் நம்மளால ஈஸியா சொல்ல முடியும். 4 க்கு ஆப்போசிட் என்னடான்னு கேட்டா காப்பிரைட்னு சொல்லுவேன். அப்போ இந்த क्वेश्चंस பாருங்க, டாலருக்கு ஆப்போசிட் பிங்க், கிரீனுக்கு ஆப்போசிட் 3, அதே மாதிரி அட்டுக்கு ஆப்போசிட் 1. அப்ப இதுவும் என்னால ஈஸியா சொல்லிட முடிஞ்சிச்சு. அப்போ என்னால ஆப்போசிட் ஃபேஸஸ் ஈஸியா கண்டுபிடிக்க முடியுது. இப்போ நான் ரிமைனிங் எதுல நான் கவர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய क्वेश्चனை இன்னும் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி எப்படி கேட்பான் அதை தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த क्वेश्चனை எப்படி வித்தியாசப்படுத்தி கேட்பான்னா, இப்போ உங்களுக்கு 1 விட்டு 1 தான் ஆப்போசிட் ஃபேஸா இருக்குன்றது தெளிவா தெரியும். அப்ப அன்ஃபோல்டட் டிப்ஸ் கொடுத்துட்டா 1 விட்டு 1 தான் ஆப்போசிட்ல இருக்கு. இப்போ என்ன பண்ணுவான் அவன் கேள்வியில எப்படி கொடுப்பான், நல்லா கவனிங்க. கேள்வி வந்து எப்படி கொடுப்பான்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு படம் அவனே கொடுத்துருவான். சோ இந்த மாதிரி ஒரு படம் வந்து மடிக்கப்படாத ஒரு ஃபோல்டட் கியூப்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருவான். கொடுத்துட்டு அதுல நம்பர்ஸ் போட்டுருவான். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்பர் போட்டுருவான். இப்போ 1 2 3 4 5 6ன்னு இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும் 1க்கு ஆப்போசிட் என்ன வரும்னா 5 வரும், 2க்கு ஆப்போசிட் என்ன வரும்னா 6 வரும், 3க்கு ஆப்போசிட் என்ன வரும்னா 4 வரும். இதை நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடுவீங்க. ஆனா கேள்வி அவன் இதற்கு எது ஆப்போசிட்ன்ற மாதிரி கொடுக்க மாட்டான். உங்களுக்கு 4 ஆப்ஷன் வைப்பான். இந்த மாதிரி டைஸ் பகடையாவே மாத்தி உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் வைப்பான். சோ என்ன அப்படின்றது அதுலதான் வைக்க போறானே உங்களுக்கு ட்விஸ்ட். ஓகேங்களா? என்ன பண்றான் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா 2 4 2 4 3 வச்சுக்கலாம். 2 4 3 5 6 2 5 6 2 1 6
4. ஓகே 1 2 5. ஓகே இந்த மாதிரி கேள்வி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்கு கொடுத்துட்டு இந்த மாதிரி 4 பகடை ஆப்ஷன்ல இருப்பான். இது A, இது B, இது C, இது D. இந்த மாதிரி ஆப்ஷன்ல வச்சுட்டு அவன் கேட்பான், இந்த பகடையை மடித்தால் எனக்கு ஒரு பகடை வரப்போகுது. அதாவது இதை நான் மடிச்சேன்னா எனக்கு என்ன கிடைக்க போகுது? ஒரு பகடை கிடைக்க போகுது. கீழ்காணும் தோற்ற பகடைகளில் எது அந்த பகடை கிடையாது அப்படின்னு கேட்பான். அதாவது which of the following figure is not obtained from the given figure. அதாவது இந்த மாதிரி இருக்கிறதுல நான் கியூப் ஆக்க போறேன். அந்த மாதிரி கியூப் ஆக்கனா எந்த கியூப் எனக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அதாவது என்ன சார் சொல்றீங்க, எனக்கு இன்னும் ஒரு தெளிவா புரியலையே அப்படின்னீங்கன்னா இதை வந்து ஃபர்ஸ்ட் மடிங்க. மடிச்சீங்கன்னா உங்களுக்கு கடைசியில என்ன ஷேப் கிடைக்கும்? ஒரு கியூப் ஷேப் கிடைக்கும். கியூப் ஷேப் கிடைக்குமா? அப்படி கியூப் ஷேப் கிடைக்கும் போது இங்க 3 நம்பர் இருக்க போகுது. ஏதோ ஒரு 3 நம்பர் இருக்க போகுது. அந்த 3 நம்பரை தான் உங்களுக்கு இங்க தெளிவா காட்டி இருக்கும். ஓகேவா? அப்போ எதை மடிச்சா அந்த ஷேப் வரும், அந்த தோற்றம் வரும்போது உங்களுக்கு கரெக்டா இருக்கணும் நம்பர். இப்போ நீங்க தெளிவா சொல்லிருக்கீங்க 2 எதிர்பக்கம் எது? 6. ஓகேவா? அப்ப ஆப்போசிட் சைடுல தான் 2க்கு 6 இருக்கணும். அப்ப 2க்கு 6 இருக்கு. ஓகே 4 எதிர்பக்கம் எதுன்னு பாத்தீங்கன்னா 3. ஓகேவா? அப்போ 4 எதிர்பக்கம் தான் 3 இருக்கணுமே தவிர பக்கத்துல வரக்கூடாது. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் ஃபிகர்ல பாருங்க 4க்கு பக்கத்துல தான் என்ன வந்திருக்கு? 3 வந்திருக்கு. அப்ப இத மடிச்சா வரக்கூடிய பகடை எனக்கு இந்த ஷேப் கிடையாது அப்படின்னு ஒமிட் பண்ணணும். எந்த ஷேப் எது அந்த பகடைன்னு தான் நம்மள கேட்கலாம். புரியுதுங்களா? இப்ப 4 3 பக்கத்திலே இருக்கு. அப்ப 4 3 பக்கத்திலே இருக்கிறதுனால அது எதிர்பக்கமா வருவதற்கான வாய்ப்பு இங்க தவறுது. ஓகேவா? நமக்கு 4 3 எப்படி இருக்கணும்? ஆப்போசிட் சைடுல வரணும். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்கான்? பக்கத்திலே கொடுத்திருக்கான். அப்ப இத மடிச்சா வர பகடை இது கிடையாது. இங்க பாருங்க 5 2 6. 5 2 6 பாருங்க 2 6 ஆப்போசிட்ல இருக்கணும். ஆனா இங்க பாருங்க பக்கத்திலே இருக்கு. அப்ப இந்த பகடையும் இத மடிச்சா வரக்கூடிய பகடை கிடையாது. அதே இதுல பாருங்க 1 5 பக்கத்திலே இருக்கு. ஓகேவா? 1 5 எப்படி இருக்கணும்? எதற்கு இருக்கணும். அப்ப இந்த பகடையும் அதை மடிச்சா வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்ப சின்ற ஆப்ஷன் தான் இதெல்லாம் மடிச்சா வருவதற்கான வாய்ப்பு உள்ள பகடையாக அமைகிறது. இப்படியும் கேள்வி கேட்பான். அப்ப 1 4 6. அதாவது நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த மாதிரி 3 ஜோடி உங்களுக்கு கொடுக்கறான்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 3 ஜோடி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த 2 நம்பர் ஒரே ஜோடியில் இருக்கக்கூடிய 2 நம்பர் உனக்கு தெரியக்கூடாது. ஒரே ஜோடியில் இருக்க 2 நம்பர் தெரியக்கூடாது. இதுல ஒரு நம்பர் இருக்கணும், இதுல ஒரு நம்பர் இருக்கணும், இதுல ஒரு நம்பர் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது கரெக்ட். புரியுதுங்களா? இப்ப இந்த 1ன்றது ஃபர்ஸ்ட் ஜோடியில இருக்கு, 6ன்றது 2வது ஜோடியில இருக்கு, 4ன்றது 3வது ஜோடியில இருக்கு. அப்ப இதுல ஒரு நம்பர், இதுல ஒரு நம்பர், இதுல ஒரு நம்பர் எப்படின்னா இருக்கட்டும், மாத்தி எப்படின்னா இருக்கட்டும். ஆனா இதுல எல்லாத்துலயும் ஒரு நம்பர் இருந்தா அதுதான் கரெக்ட். 1 2 இருக்கிற நம்பரே 1 இருந்துச்சுன்னா அது வர வாய்ப்பு இல்லை. இப்ப 2 6 ஒரே ஜோடி அது 1 இருக்கு பாருங்க. 1 5 ஒரே ஜோடி 1 இருக்கு பாருங்க. அதே மாதிரி 4 3 ஒரே ஜோடி 1 இருக்கு பாருங்க. அப்ப அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்மளை பொறுத்தவரை எப்படி வரணும்? எல்லா ஜோடியில இருந்து ஒரு நம்பர் வரணும். அப்படி வந்தாதான் அந்த பகடை சரியான பகடை. புரியுதுங்களா இந்த கணக்கு? இது மாதிரி ஒரு 3 கணக்கு உங்களுக்கு கொடுக்குற எக்ஸாம்பிள் இப்ப போட்டு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்? டைஸ்க்கு போயிடலாம். குட். ஓகே இந்த 2 கொஸ்டின்லயே உங்களுக்கு நான் ஃபுல்லா புரிய வச்சிடுறேன். இந்த ப்ராப்ளமே ஈஸியா முடிஞ்சிடும். ஓகே இப்போ இதை பார்த்த உடனே உங்களுக்கு எல்லாமே எதிர்பக்கம் என்ன அப்படின்றத இந்த 2 படத்துக்குமே உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். ஆமா தானே? ஸோ இப்போ பார்த்தோன்னே சொல்லுங்க 2 எதிர்பக்கம் என்ன? 8. 3 எதிர்பக்கம் என்ன? 4. அதே மாதிரி காப்பிரைட்டினுடைய எதிர்பக்கம் $. குட். ஸோ 2க்கு 8 3க்கு 4 காப்பிரைட்டுக்கு $. இதே அங்க பார்த்தீங்கன்னா ப்ளூ கலருக்கு எதிர்பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 விட்டு 1 வரணும். ஸோ ரெட். அதே மாதிரி கிரீன் கலருக்கு எதிர்பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக். பிங்க்குக்கு என்ன எதிர்பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா yellow. குட். ஸோ எல்லா கலர்ஸையும் கண்டுபிடிச்சிட்டோம் எதிர்பக்கம் என்னென்ன வரப்போகுதுன்னு. அப்போ கேள்வி இப்படியே கேட்குறான் உங்களுக்கு டேரெக்டாக 4 எதிர்பக்கமாக என்ன நம்பர் இருந்திருக்கும் அப்படின்னு சம்முக்கு கேட்டாங்கன்னா நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க 4க்கு ஆப்போசிட் சைட் 3. அதே இந்த இதில் வந்து பிளாக்கு எதிர்பக்கம் என்னன்னு கேட்டாங்கன்னா பிளாக்கினுடைய ஆப்போசிட் சைட் கிரீன். ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவீங்க. ஆனால் கேள்வியே கொஞ்சம் வித்தியாசமாக கேட்கலாம்னா நான் இப்படி தான் கேட்கலான்னு சொல்லியிருந்தேன். அதாவது இதை மடித்தால் எனக்கு ஒரு பகடை தோற்றம் வரப்போகுது, அதில் எது பின்வருவனவற்றில் அந்த பகடை தோற்றம் இல்லை, இதை தான் நீங்கள் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் சாரி இருக்கு எந்த பகடை தோற்றம் வந்திருக்கும்னு கேட்டிருப்பான். ஸோ இப்படியும் கேட்கலாம் கேள்வி, எந்த பகடை தோற்றம் இதை மடிச்சா வரும்னு கேட்பான். இதை மடிச்சு வந்து ஒரு டைஸ் உருவாக்க போறாங்க. அது டைஸ் என்ன உருவம் வரும், என்ன தோற்றத்துல வரும் அப்படின்னு கேட்க போறாங்க. ஸோ இப்போ இது வந்து ஒரு தோற்றத்துல வந்திருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா 2க்கு 8 தான் எதிர்பக்கம். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன தெரியணும்? இந்த 3 ஜோடியில இருந்து எதனா ஒரு நம்பர் இருந்தா அதுதான் வந்து அந்த டைஸினுடைய பக்கம்ன்றது தெரியும். இப்போ இங்க பாருங்க 2 8 எதிர்பக்கம், ஆனா இதுல பக்கத்திலே இருக்கு. அப்ப ஏ ஆப்ஷன் வராது. பி ஆப்ஷன் பாருங்க காப்பிரைட் இருக்கு, 3 ஒரு ஜோடி இருக்கு,
டாலர் ஓகே, காப்பிரைட்டும் டாலரும் ஒண்ணா வந்துருக்கு. அப்ப இது வர வாய்ப்பு இல்லை. சி பாருங்க 3 4 காப்பிரைட், 3 4 ஒரே எதிர் எதிர் பக்கங்கள், ஆனா ஒண்ணா வந்துட்டு இருக்கு. அப்ப அது வாய்ப்பு இல்லை. நமக்கு தேவை ஒரு ஜோடியில இருந்து ஒண்ணு இருக்கணும். இப்ப பாருங்க 2 இந்த ஜோடியில இருக்கு, 3 இந்த ஜோடியில இருக்கு, காப்பிரைட் இந்த ஜோடியில இருக்கு. அப்ப 3 ஜோடியில இருந்து ஒண்ணு வர்றது இந்த ஆப்ஷன் தான். அப்ப டி ஆப்ஷன் தான் வரும். இப்போ ப்ளூ ரெட், கிரீன் பிளாக், பிங்க் எல்லோ. சோ இப்ப பாத்துக்கலாம். கிரீன் பிளாக் ரெட், கிரீனும் பிளாக்கும் எதிர் பக்கம், ஆனா ஒண்ணா வந்துட்டு இருக்கு. அப்ப இந்த ஜோடி கிடையாது. அதே நேரத்துல பிளாக் எல்லோ ப்ளூ, பிளாக் ஓகே, எல்லோ ஓகே, ப்ளூ ஓகே. தனித்தனியா இருக்கு பாருங்க, பிளாக் எல்லோ ப்ளூ தனித்தனியா இருக்கு. அப்ப பி ஆப்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அதான் கரெக்ட். பிங்க்கும் எல்லோவும் ஒண்ணா இருக்கு பாருங்க. சோ இது வர வாய்ப்பு இல்ல. கிரீனு பிளாக் ரெட், கிரீனும் பிளாக்கும் ஒண்ணா இருக்கு. அப்ப இதுவும் வர வாய்ப்பு இல்ல. அப்ப 3 ஜோடியில இருந்து ஒண்ணு இருக்கிறதுனால இந்த பி ஆப்ஷன் தான் வருவதற்கான சான்சஸே இருக்குல்ல. அதான் கரெக்ட் ஆன்சர். அப்ப இது எப்படி பார்க்கணும் தெரிஞ்சிச்சு. இதே எந்த தோற்றம் அதில் இல்லை அப்படின்னு கேட்பான். அதாவது வந்து இந்த பகடையை மடிச்சா வர தோற்றம் ஒண்ணு இதுல இல்ல, அப்படி இப்ப எது வந்துச்சுன்னு கேட்டா பார்த்து சொல்லிட்டீங்க, இந்த தோற்றம் தான் வரும் இந்த பகடையை மடிச்சா அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்ப எது அதுல வராதுன்னு கேட்டாங்கன்னா கேள்வி இப்படியே தான் இருக்குங்க. ஒண்ணு இருக்காது. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ல இருந்து ஒண்ணு எடுக்கணும்னு சொன்னல, அது ஒண்ணு 3 ஆப்ஷன்ல இருக்கும். ஒண்ணுத்துல மட்டும் இந்த மாதிரி ஜோடி வச்சிருப்பான். அதாவது இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து 3 இடத்துல வச்சுட்டு இருப்பான். அதாவது ஒண்ணுல இருந்து ஒண்ணு வர மாதிரி 3 ஆப்ஷன் வச்சுட்டு இருப்பான். சோ அதை நீங்க ஈஸியா பிக் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரே ஆப்ஷனா வச்சிருப்பான். அப்ப அந்த தோற்றம் தான் வராதுன்றதை ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பீங்க. சோ அதுக்கு வேணா ஒரு எக்ஸாம்பிள் நான் வரைஞ்சு காமிச்சிடுறேன். வாயில சொன்னா சில நேரத்துல தெரியாது உங்களுக்கு, நான் வரைஞ்சே காமிக்கிறேன். இப்ப அதை எப்படி பண்ணிருப்பான்னா 4 பகடை கொடுத்துருப்பான் உங்களுக்கு இதே மாதிரி. ஸோ இந்த மாதிரி 4 பகடையை கொடுத்துட்டு 2 4 காப்பிரைட், 8 3 டாலர், 2 4 காப்பிரைட், 3 4 2 இந்த மாதிரி வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க 2 காப்பிரைட் 4, 2 இந்த ஜோடியில இருக்கு, 4 இந்த ஜோடியில இருக்கு, காப்பிரைட் இந்த ஜோடியில இருக்கு. அப்ப இந்த படம் உருவாகும். 8 இந்த ஜோடியில இருக்கு, டாலர் இந்த ஜோடியில இருக்கு, 3 இந்த ஜோடியில இருக்கு. அப்ப இந்த படமும் உருவாகும். இப்ப அவன் கேட்கறது உருவாவாத படம் என்னன்ற மாதிரி கேள்வியை மாத்தி கேட்டா சொல்லிடலாம். இப்ப இதுவும் உருவாகும், இதுவும் உருவாகும். அதே மாதிரி 2 இங்க இருக்கு, 4 இங்க இருக்கு, காப்பிரைட் இங்க இருக்கு. அப்ப இந்த படமும் உருவாகும். அதாவது ஒரு ஜோடியில இருந்து ஒண்ணு எடுத்துட்டு இருந்தானா அதெல்லாம் உருவாக கூடியது. ஒரே ஜோடியில இருந்து ரெண்டுமே எடுத்துட்டானா அது உருவாகாதது. அப்ப இங்க பாருங்க 3 4 ஒரே ஜோடியில இருந்து எடுத்துருக்கா. அப்ப இதுதான் உருவாவாது. அப்ப ஏ கரெக்ட், பி கரெக்ட், சி கரெக்ட், டி மட்டும் தான் உருவாவாது. ஆன்சர் ஓகே. சோ முடிஞ்சிருச்சு. டி ஆன்சர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். குட். சோ இதுக்கு மேல நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கு போயிடலாம். டைஸ் எப்படி வருதுன்றத பார்க்கலாம். தேங்க்யூ. ஓகே, டைப் 2. டைப் 1 எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டைப் 2 போயிடலாம். சோ டைப் 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா டைஸ் பகடை கணக்கு. நான் சொன்ன ஆல்ரெடி 3 பக்கம் தான் கொடுப்பான். அந்த 3 பக்கத்தை வச்சு எதிர்பக்கங்கள் என்னென்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரூல், இதுக்கு 2 ரூல் தேவை. நமக்கு 2 ரூல்ஸ் ஞாபகம் இருந்தா ஈஸியா அதை சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நான் தமிழ்லையும் எழுதி போட்டிருக்கேன், இங்கிலீஷ்லையும் எழுதி போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரூல் நம்பர் பார்த்துடலாம். ரூல் நம்பர் 1, if 2 sides of the dice is common, then the remaining side will be opposite to each other. அதாவது பகடையினுடைய இருபுறங்கள் ஒரே மாதிரி இருப்பின் மீதமுள்ள பக்கங்கள் எதிர்பக்கங்களாக அமையும். அப்ப நமக்கு காமிக்க போறதே 3 பக்கம் தான். அதுல 2 பக்கம் ஒரே நம்பரா இருந்து மிச்சம் இருக்கிற ஒரு நம்பர் மட்டும் வேற வேற இருந்துச்சுன்னா அந்த 2 தோற்றத்திலையும் அதுதான் எதிர்பக்கமா இருக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறோம். இப்படி 2 பகடை கொடுத்துடுறோம். படம் கொடுத்துட்டு 2 4 3 2 4 1 இப்படி கொடுக்கலாம். ஓகேவா? இது பகடையினுடைய பொசிஷன் 1, டைஸ் பொசிஷன் 1. இது டைஸ் பொசிஷன் 2. பகடையினுடைய இரு தோற்றங்கள் ஒரே பகடையை தான் உருட்டி போடுறேன். உருட்டி போடும்போது எனக்கு இந்த மாதிரி 2 தோற்றம் வருது. சோ இந்த மாதிரி 2 தோற்றம் வரும் பொழுது இதுல 2 பக்கங்கள் ஒரே மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, இதுலயும் 2 இருக்கு, இதுலயும் 2 இருக்கு, இதுலயும் 4 இருக்கு, இதுலயும் 4 இருக்கு. அந்த மாதிரி 2 புறங்கள் ஒரே நம்பரை கொண்டிருந்தால் மீதமுள்ள பக்கங்கள் எதிர்பக்கங்களாக அமையும். அப்ப 3ஓட ஆப்போசிட் என்னன்னு பாத்தீங்கன்னா 1. சோ பகடையில மொத்தம் 6 பக்கங்கள் இருக்கும். இப்ப 2 தெரியுது, 4 தெரியுது, 3 தெரியுது, 1 தெரியுது. அப்ப 5 6 உங்க கண்ணுக்கு தெரியாத பக்கம் தானே. இந்த 5 6 உங்க கண்ணுக்கு தெரியாத பக்கம். அந்த 5 6 தான் எய்தர் இந்த 2க்கும் 4க்கும் எதுக்கு வேணா இருந்திருக்கலாம். சோ இந்த மாதிரி 2 பக்கங்கள், இந்த ரூல் நம்பர் 1 வச்சு நம்மளால ஒரு ஜோடியை தான் கண்டுபிடிக்க முடியும். அதாவது ஒரே ஜோடியை தான் கண்டுபிடிக்க முடியும். இப்ப 2 4 2த்துலயுமே சேமா இருக்கு. சார் இப்படி மாறி தான் இருக்கணுமா? எங்க இருந்தாலும்
ஃபார் எக்ஸாம்பிள் 4 இங்க இருந்து 1 இங்க இருந்தாலும் ஓகே, இல்லையா இங்க 4 இருந்து இங்க 2 இருந்து இப்படி பார்த்தாலும் ஓகே. நமக்கு தேவை என்னன்னா இதுல இருக்கிற 2 நம்பர் இதுலயும் இருக்குது, 2 நம்பர் காமனா இருக்குதுன்னா மிச்சம் இருக்குது என்னவா இருக்கும், எதிர்பக்கமா இருக்கும். அப்போ ரூல் நம்பர் 1 படி நம்மளால ஒரே ஜோடி தான் கண்டுபிடிக்க முடியும். மிச்சம் இருக்கிற 2 ஜோடியை வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இந்த 5 6 இந்த 2க்கும் 4க்கும் எதுக்கு வேணா ஆப்போசிட்ல இருந்திருக்கலாம். நமக்கு கன்ஃபார்மா சொல்ல தெரியுமானா டெஃபினட்டா சொல்ல தெரியாது. அதனாலதான் பகடையை வச்சு என்ன பண்ண போறோம், ஒரு 15 கணக்கு இப்ப நீங்க சால்வ் வேற பண்ண போறீங்க. பாத்துக்கோங்க, முதல்ல ரெண்டே ரூல் தான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ ரூல் நம்பர் 1 என்ன சொல்லுது, 2 பக்கங்கள் காமனா இருந்துச்சுன்னா மிச்சம் இருக்கிற பக்கம் எதிர்பக்கம். இது ரூல் நம்பர் 1 முடிஞ்சிருச்சு. இப்போ ரூல் நம்பர் 2. அதுக்கு முன்னாடி நான் பகடையை பத்தி உங்களுக்கு ஒரு கணக்கு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், அதை மறந்துட்டேன், இப்ப சொல்லிடுறேன். சோ பகடையில உங்களுக்கு கணக்கு கேட்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு பகடை 2 வகைப்படுது. ஒன்னு ஸ்டாண்டர்ட் டைஸ், ஸ்டாண்டர்ட் டைஸ் அதாவது நிலையான பகடைன்னு சொல்லுவாங்க, நிலையான பகடை. இன்னொன்னு ஆர்டினரி டைஸ் அதாவது சாதாரண பகடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சாதாரண பகடைன்னு சொல்லுவாங்க. ஒன்னு நிலையான பகடை, இன்னொன்னு சாதாரண பகடை. இந்த ஸ்டாண்டர்ட் டைஸ் பாத்தீங்கன்னா எதிர்பக்கம் ஆப்போசிட் ஃபேஸஸ் சம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எதிர்பக்கங்களின் கூடுதல் வந்து ஆப்போசிட் ஃபேஸஸ் சம் வந்து 7. ஆனா சாதாரண பகடையில ஆப்போசிட் ஃபேஸஸ் சம் வந்து 7 வராது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதிர்பக்கங்களை கூட்டினா என்ன வரும், 7 வரும். அதுதான் என்ன ஸ்டாண்டர்ட் டைஸ். எதிர்பக்கங்களை கூட்டினா 7 வராது, அதுதான் ஆர்டினரி டைஸ். சோ இந்த கணக்கு தான் நமக்கு எல்லா எக்ஸாம்லயும் கேட்கக்கூடிய கணக்கே. புரியுதுங்களா? ஏன் ஸ்டாண்டர்ட் டைஸ் கேட்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்பக்கத்தை கூட்டினா என்ன வரப்போகுது, 7. அப்போ 2ஓட எதிர்பக்கம் என்னன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் டைஸ் क्वेश्चन கேக்குறானா ஈஸியா சொல்லிடுவீங்க. 2த்தையும் கூட்டினா 7 வரணும். அப்போ 2ஓட எதை கூட்டினா 7 வரும், 2ஓட 5 கூட்டினா 7 வரும். அப்ப 2இன் எதிர்பக்கம் 5, 1இன் எதிர்பக்கம் 6, 4இன் எதிர்பக்கம் 3. இந்த 3 ஜோடி தான் ஸ்டாண்டர்ட் டைஸ்ல வரவே செய்யும். ஏன்னா இந்த ஜோடிகள் தான் எதை கொடுக்கும், 7ன்றதையே கொடுக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 7ன்னு கொடுக்கறது இந்த ஜோடிகள் தான். 6ஓட 1 கூட்டினா 7, 4ஓட 3 கூட்டினா 7, 2ஓட 5 கூட்டினா 7. அப்போ ஸ்டாண்டர்ட் டைஸை பொறுத்தவரை எதிர்பக்கங்களை கூட்டினா 7 வரணும். அப்ப இந்த 3 ஜோடியில தான் இந்த 7ன்ற நம்பரே வரும். அப்ப இந்த 3 ஜோடி மாற்ற முடியவே முடியாது. அதனாலதான் நம்ம எதுல இருந்து கேள்வி கேட்கறாங்க, ஆர்டினரி டைஸ். சோ 2 டைஸ்களை கொடுத்து கம்பேர் பண்ணி கேட்டாலே அது என்ன சம்மு தான், ஆர்டினரி டைஸ். சில நேரத்துல எக்ஸாம்ல இப்படி கேள்வி கேட்பான். என்ன கேட்பான்னா ஒரே டைஸ் கொடுத்துருவான். இந்த மாதிரி ஒரே டைஸ் கொடுத்துட்டு 4 4 2 1 வைக்கிறான்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரே டைஸ் கொடுப்பான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 டைஸ் கொடுத்தா கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கிறது அது ஆர்டினரி டைஸ். இந்த மாதிரி ஒரே டைஸ் கொடுத்துட்டு அவன் கேட்கறான் 4ஓட எதிர்பக்கம் என்னன்னு கேட்டா இந்த क्वेश्चन எதுல இருந்து வந்திருக்குன்னா ஸ்டாண்டர்ட் டைஸ்ல இருந்து. ஒரே பகடையை கொடுப்பான். ஸ்டாண்டர்ட் டைஸ்னா மட்டும் எப்பவுமே எப்படி கேட்பான், ஒரே பகடையை கொடுத்துட்டு கேட்பான். இப்ப 4ஓட எதிர்பக்கம் என்னவா இருந்திருக்கும் எனக்கு தெரியும், ஸ்டாண்டர்ட் டைஸ்ல எதிர்பக்கங்களின் கூடுதல் 7 இல்ல. அப்ப 4ஓட எதிர்பக்கம் 3, 2ஓட எதிர்பக்கம் கேட்டா 5, 1ஓட எதிர்பக்கம் கேட்டா 6 சொல்லிட்டு போயிடலாம். இப்ப ஸ்டாண்டர்ட் டைஸ்ல இருந்து क्वेश्चन கேட்டா தெரியும்ல. சோ ஆர்டினரி டைஸ்னா தான் நமக்கு ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூல் பாத்துட்டீங்க, 2 புறங்கள் சேமா இருந்துச்சுன்னா மீதம் இருக்கக்கூடிய பக்கங்கள் எதிர்பக்கங்களா இருக்கும்னு சொல்லிட்டேன். இப்போ ரூல் நம்பர் 2 போயிடலாங்களா. ரூல் நம்பர் 2 ஓகேவா. சோ ரூல் நம்பர் 2ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத நல்லா பொதுவா படிச்சு பாருங்க. If one side of a dice is common and is in either same or different position means list the sides in clockwise direction. அதாவது பகடையில் உள்ள ஒரு புறம் பொதுவாக இருப்பின் அது ஒரு இடத்திலோ அல்லது வேறு இடத்திலோ இருந்தால் அவற்றை முறையாக கடிகார திசையில் வரிசை அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ இதுக்கு தான் நான் 2 எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். இப்போ இந்த படம் ரெண்டுத்தையும் பாருங்க, இந்த மாதிரி பொதுவா கொடுப்பான். இதுக்கு முன்னாடி நான் ரூல் நம்பர் 1ல என்ன சொல்லியிருந்தேன்னா 2 பக்கம் சேமா இருந்துச்சுன்னா மீதம் உள்ள பக்கம் எதிர்பக்கம். ஆனா நம்மளால எத்தனை ஜோடி தான் கண்டுபிடிச்சது, ஒரே ஜோடி தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதை மட்டும் தான் கேள்வியாவும் கேட்பான். ஆனா இப்போ இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்தா இதுல என்னால 3 ஜோடியுமே கண்டுபிடிக்க முடியும். ரூல் நம்பர் 2 வச்சு ரூல் நம்பர் 2 வச்சு என்னால 3 ஜோடியுமே கண்டுபிடிக்க முடியும். அவன் எந்த கேள்வினா கேட்கட்டும், என்னால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல பொதுவான பக்கம் எது, இந்த 2 பகடையிலும் பாத்தீங்கன்னா 2 தான். இதுலயும் 2 இருக்கு, இதுலயும் 2 இருக்கு. அப்ப பொதுவான பக்கம் 2, ஆனா ஒரே இடத்துல இருக்கு. இதுல மேல இருக்குன்னா இதுலயும் மேலதான் இருக்கு. இதுல பாருங்க, இதுலயும் 2 தான் பொதுவான பக்கம், இதுலயும் 2 தான் பொதுவான பக்கம். ஆனா இதுல மேல இருக்கு, இதுல எங்க இருக்கு, ஃப்ரண்ட்ல இருக்கு. அப்போ இதுல வேற வேற இடத்துல இருக்கு. அப்ப பொதுவான பக்கங்கள் இந்த படத்துல ஒரே இடத்துல இருக்கு, பொதுவான பக்கங்கள் இதுல வேற வேற இடத்துல இருக்கு. எப்படின்னா இருக்கட்டும், அவன் தான் சொல்லிட்டான் one side of the dice is common. ஒரு பக்கம் காமனா இருக்கா,
அது எய்தர் சேம் பொசிஷன்ல இருக்கலாம் அல்லது டிஃபரெண்ட் பொசிஷன்ல இருக்கலாம். இங்க சேம் பொசிஷன்ல இருக்கு, இங்க டிஃபரெண்ட் பொசிஷன்ல இருக்கு. எப்படின்னா இருந்துட்டு போட்டோம். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க, லிஸ்ட் த சைட்ஸ் இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன். இந்த சைடு எல்லாம் என்ன பண்ணணும், கடிகார திசையில வரிசமைச்சா எதிர்பக்கங்கள் தெரிய வரும் அப்படின்னு சொல்றான். இப்ப பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்ப ரெண்டுமே காமனா இருக்கா, அப்ப நான் ரெண்டுத்தையுமே ரெண்டுல இருந்து தான் தொடங்கணும், ஏன்னா அதான் பொதுவான பக்கம். அப்ப ரெண்டுக்குமே நான் எதுல இருந்து தொடங்குறேன், ரெண்டுல இருந்து தொடங்குறேன். இப்ப கடிகார திசைன்னா கடிகாரம் இப்படிதான் சுத்தும், எல்லாருக்கும் தெரியும் கடிகாரம் இப்படிதான் சுத்தும். அதே மாதிரிதான் நானும் சுத்தி வரணும். இப்ப ரெண்டினுடைய அடுத்த பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1. இதுல ரெண்டுக்கு அடுத்த பக்கம் என்ன, 5. ஓகேவா? அடுத்து 1னுடைய எதிர்பக்கம் என்ன, 6. சாரி, 1னுடைய அடுத்த பக்கம் என்ன, 6. இதுல 5க்கு அடுத்து என்ன இருக்கு, 4. ஓகேவா? ரெண்டுத்தையும் கடிகார திசையில சுத்தி இருக்க, ஒண்ணும் பண்ணல. இப்ப ரெண்டுமே காமனா இருக்கு, ரெண்டு தான் காமனா இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையுமே நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரே இதுல சுத்தி இருக்கேன் கடிகார திசையில. அப்ப 2ல இருந்து ஆரம்பிச்சு 2க்கு அடுத்து 1, 1க்கு அடுத்து 6 அதை எழுதிருக்கேன். இங்க 2க்கு அடுத்து 5, 5க்கு அடுத்து 4 இதுதான் எழுதிருக்கேன். இந்த மாதிரி எழுதிட்டாலே தெரியும் 1னுடைய எதிர்பக்கம் 5, 6னுடைய எதிர்பக்கம் 4. சார் அப்ப 2க்கு 2 எதிர்பக்கமா இருக்குமா சார் அப்படின்னு கேட்டா நாம தான் முட்டாள். இப்ப நம்ம கண்ணுக்கு தெரியுது 5 பக்கம் தான், ஏன்னா 2 இடத்துல இருக்குல்ல. சோ அதனால நம்ம கண்ணுக்கு 5 பக்கம் தான் தெரியுது. 1 தெரியுது, 2 தெரியுது, 6 தெரியுது, 4 தெரியுது, 5 தெரியுது. அப்ப தெரியாத ஒரு பக்கம் இருக்குல்ல, அதான் என்ன பக்கம்னு பாத்தீங்கன்னா 3. அப்ப 2னுடைய எதிர்பக்கமா எது இருந்திருக்கும், 3 இருந்திருக்கும். அப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட்டா 1 இல்ல கடிகார திசையில அமைச்சேன், வரிசை அமைச்சேன், அவ்வளவுதான். இப்ப 2க்கு அடுத்து 1, 1க்கு அடுத்து 6, 2க்கு அடுத்து 5, 5க்கு அடுத்து 4 எழுதினேன். சோ 1, 5 எதிர்பக்கம், 6, 4 எதிர்பக்கம், விடுபட்ட அந்த ஒரு பக்கம் 3, அதுதான் 2னுடைய எதிர்பக்கமா இருந்திருக்கும். இப்பயும் இங்க வேற வேற இடத்துல இருக்கு, ஒரே இடத்துலனா இருக்கட்டும் வேற வேற இடத்துலனா இருக்கட்டும், நம்மளுடைய வேலை என்ன, காமனான பக்கத்தை எடுத்துக்கணும், அதுல இருந்து கடிகார திசையில சுத்தம். இப்ப 2க்கு அடுத்து 4. ஓகேவா? இங்க 2க்கு அடுத்து 6 கடிகார திசைங்க, அதை மறந்துடாதீங்க. இப்ப நான் இது இப்ப இங்க இருக்கிற கடிகாரம் இப்படிதான் சுத்தி வரும், அப்ப இங்க இருக்கிற முள் இப்படிதான் மேல் நோக்கி போவோம், அதனாலதான் அப்படியே போட்டிருக்கேன். ஆனா நம்ம 2ல இருந்து தான் தொடங்கணும், ஏன்னா பொதுவான பக்கத்துல இருந்து தான் தொடங்கணும். 4க்கு அடுத்து எது, 5. இங்க 6க்கு அடுத்து 1. சோ 2க்கு அடுத்து 4, 4க்கு அடுத்து 5, 2க்கு அடுத்து 6, 6க்கு அடுத்து 1. இங்கேயும் விடுபட்ட பக்கம் 3, 3 தான் எதிர்பார்க்கலாம். அப்ப 4னுடைய எதிர்பக்கமா 6 இருந்திருக்கும், 5னுடைய எதிர்பக்கமா 1 இருந்திருக்கும். சோ ஒரே இடத்துல இருந்தாலும் சரி, வேற வேற இடத்துல இருந்தாலும் சரி, கண்டுபிடிக்க வேண்டியது ரூல் ஒன்னே ஒண்ணுதான். அதை நீங்க பொதுவான பக்கத்துல இருந்து கடிகார திசையில சுத்தினா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? அப்ப ரூல் நம்பர் 1 வச்சு என்னால ஒரு ஜோடி தான் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. ஆனா ரூல் நம்பர் 2 வச்சு என்னால 3 ஜோடியுமே கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அப்ப கேள்வி எது கேட்டாலும் என்னால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். அப்ப பகடை கணக்கு ஒரு 10 நொடிகளிலே போட்டுடலாம், ஈஸியான ஒரு கணக்கு தான். சோ பார்த்தேன், சேமா இருந்தா கடிகார திசை, டிஃபரெண்ட் பொசிஷன்ல இருக்கா கடிகார திசை, கண்டுபிடிச்சிட்டு நான் என் வேலையை பார்த்துட்டு போயிட்டேன். இப்ப இதே சார் 3 டைஸ் கேட்கறான், 4 டைஸ் கூட கேட்பானே, நீங்க 2 டைஸ் வச்சு தானே நடத்துறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 3 டைஸ் 4 டைஸ் எல்லாம் உங்களை குழப்பறதுக்காக கேட்கறதே தவிர அது உண்மையா நீங்க அங்க பண்ண போறது என்னன்னா, எந்த அந்த 3 டைஸ் கூட இருக்கட்டும் கேள்வியில, இல்ல 4 டைஸ் கூட இருக்கட்டும், எந்த 2 டைஸை கம்பேர் பண்ணா உங்களால 3 ஜோடியுமே கண்டுபிடிக்க முடியுதோ அந்த 2 டைஸை மட்டுமே கம்பேர் பண்ணா போதும். நீங்க 4 டைஸையும் பார்க்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஓகேவா? சோ நம்ம பயிற்சி கணக்குகளுக்கு போலாம். பயிற்சி கணக்குகள்ல ஒரு 15 கணக்கு நான் சால்வ் பண்ணி காமிக்க போறேன். அந்த 15 கணக்குகளுடைய முடிவில் இந்த டைஸ் டாபிக்கை நீங்க வெரி தரோவா ஆயிட்டு இருப்பீங்க. சோ வாட்ச் பண்ணுங்க. ஓகே சரி, இப்போ நம்ம வந்து எக்ஸசைஸ் கணக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டோம் டைஸ்ல. சோ 5 கணக்கு இங்க மாடல் 2 டைஸை வச்சு தான் எழுதியிருக்கேன். ஏன்னா நமக்கு எப்பவுமே 2 டைஸை வந்து எவ்வளவு வேகமா கம்பேர் பண்ணி பார்க்கறோமோ அவ்வளவு வேகமா ஈஸியா இருக்கும் மற்ற கணக்கெல்லாம் பார்க்கறதுக்கு. ஏன்னா 4 டைஸ்னா கொடுக்கட்டும், 3 டைஸ்னா கொடுக்கட்டும், நமக்கு தேவை 2 டைஸை கம்பேர் பண்ணி 3 ஜோடியும் கண்டுபிடிக்க முடியணும், அவ்வளவுதான். சோ இப்போ நமக்கு இந்த 2 டைஸை கம்பேர் பண்ணி 3 ஜோடியும் கண்டுபிடிக்க முடியணும்னா நமக்கு தேவை 2 ரூல் தான். ரூல் நம்பர் 1 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, 2 பக்கங்கள் சேமா இருந்துச்சுன்னா மீதமுள்ள பக்கங்கள் எதிர் பக்கங்கள். அதே ரூல் நம்பர் 2 என்ன சொல்லுதுன்னு பாக்குறீங்கன்னா, ஒரு பக்கம் பொதுவா இருக்கணும், அது ஒரே இடத்துலனா இருக்கட்டும் இல்ல வேற வேற இடத்துலனா இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் நீங்க அது கடிகார திசையில வரிசை அமைச்சா உங்களுக்கு ஆப்போசிட் ஃபேஸஸ் கிடைச்சிடும். இப்போ இந்த முதல் கேள்வி என்ன கேட்டிருக்கானா, 2இன் எதிர்பக்கம் என்ன? கேள்வி என்ன? 2இன் எதிர்பக்கம் என்னன்னு தான் இதனுடைய கேள்வியே. சோ இதனுடைய கேள்வி 2இன் எதிர்பக்கம் என்ன? சார் நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறோம், இதுல எதனா 2 நம்பர் காமனா இருக்கா? இல்ல. அப்ப ரூல் நம்பர் 2 தான் யூஸ் பண்ணணும். 4 தான் காமனா இருக்கு. ஓகேவா? ஒரே பக்கம் தான் காமனா இருக்கு. அப்போ 4 தான் ரெண்டுத்துலயுமே பொதுவான பக்கமா இருக்கு. அப்ப 4ல இருந்து வரிசையில் அமைங்க. 4க்கு அடுத்த பக்கம் 2, 2னுடைய அடுத்த பக்கம் 3, இங்க 4க்கு அடுத்தது 5, 5க்கு அடுத்தது 6. ஓகேவா?
அப்ப 3க்கு 6 ஆப்போசிட், 2க்கு 5 ஆப்போசிட், 4க்கு விடுபட்ட 1 தான் ஆப்போசிட்டா இருந்திருக்கும். அப்ப என்னால 3 ஜோடியுமே கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. ஆனா அவன் என்ன கேட்ட கேள்வி என்ன? 2ன் எதிர்பக்கம் என்னன்னு கேட்டா 2ன் எதிர்பக்கம் 5. சிம்பிளா முடிஞ்சிச்சு. குட். ஓகே. அடுத்தது இரண்டாவது கேள்வி. ஓகேவா? ஈஸியான ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி இது நாம என்ன கேட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா 3ன் எதிர்பக்கம் என்னன்னு கேட்டிருக்கான். இங்கேயும் பாத்தீங்கன்னா 3ன்ற நம்பர் மட்டும்தான் காமனா இருக்கே. அப்ப 3ன் எதிர்பக்கம் என்னன்னு கேட்டிருந்தா நீங்க என்ன பண்ணணும்? நான் முதல் கேள்வி அழிச்சிடுறேன் நான் எழுதி போறதுக்காக. சோ முதல் கேள்வி புரிஞ்சுட்டு இருக்கோம்ல. ஓகே. 3ஓட எதிர்பக்கம் என்னன்னு கேட்டிருந்தா நான் 3ல இருந்து தான் தொடங்கணும். சோ 3ல இருந்து தொடங்குறேன். 3ல இருந்து கடிகார திசையில சுத்துறேன். 3க்கு அடுத்தது 1, 1க்கு அடுத்தது 4, இங்க 3க்கு அடுத்தது 5, 5க்கு அடுத்தது 2. அப்ப 3னுடைய எதிர்பக்கம் கேட்டிருக்கா. 1க்கு 5ன்னு கண்டுபிடிக்க தெரிஞ்ச எனக்கு, 4க்கு 2ன்னு கண்டுபிடிக்க தெரிஞ்ச எனக்கு 3னுடைய எதிர்பக்கமா எது இருந்திருக்கும்? 6. அந்த விடுபட்ட நம்பர் தான். அப்ப இந்த கேள்வியுடைய பதில் என்ன? 6. ஓகேவா? சோ காமனா இருக்கிற ஒரு நம்பரை பார்த்தேன். அந்த ஒரு நம்பர்ல இருந்து நான் கடிகார திசையில மூவ் பண்ணி போயிருக்கேன். நான் வேற எதுவுமே புதுசா பண்ணல. அப்போ இரண்டாவது கேள்வி ஓவர். சோ இரண்டாவது கேள்வியினுடைய பதில் 6. மூன்றாவது கேள்வி போலாமா? சோ மூணாவது கேள்வி இங்க கொடுத்திருக்கேன். இப்போ இதனுடைய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா 1ன் எதிர்பக்கம் என்ன, 1க்கு எதிர்பக்கம் என்னன்னு கேட்டிருக்கான். இப்போ இது ரெண்டுத்திலயும் பொதுவான பக்கம் எத்தனை இருக்கு? ஒரே பக்கம் தான். இதுலயும் 2 இருக்கு, இதுலயும் 2 இருக்கு. அப்ப 2ல இருந்து தான் நீ தொடங்கணும். சோ 2னுடைய அடுத்த பக்கம் 1, 1னுடைய அடுத்த பக்கம் 5, அப்ப 2னுடைய அடுத்த பக்கம் 6, 6னுடைய அடுத்த பக்கம் 4. அப்ப 1ஓட ஆப்போசிட் சைடு என்ன? 6. அப்ப 1க்கு ஆப்போசிட் 6. இந்த விடுபட்ட 2க்கு 3 தான் ஆப்போசிட்டா இருந்திருக்கும். அப்ப ஈஸியா சொல்லி முடிச்சிட்டேன். 1னுடைய ஆப்போசிட் சைடு வந்து 6. அப்ப ஈஸியா ஆன்சர் முடிஞ்சிச்சா? 1க்கு ஆப்போசிட் சைடு 6ன்ட்டு. அப்ப மூன்றாவது கேள்வியும் ஓவர், புரிஞ்சிருச்சு. சோ நாலாவது கேள்வி போலாமா? ஈஸியான கேள்வி. இப்ப இத பாருங்க. இதுல என்ன கேள்வி கேட்டிருக்கான்னா ஆரோட எதிர்பக்கம் என்னன்னு கேட்டிருக்கான். ஆரோட ஆப்போசிட் ஃபேஸ் என்னன்னு கேட்டிருக்கான் இந்த நாலாவது கேள்விக்கு. சோ இது ரெண்டுத்துலயுமே காமனா இருக்கிற நம்பர் 3 தான். 3 தானே ரெண்டு டைஸ்லயுமே காமனா இருக்கு. இதுலயும் 3 இருக்கு, இதுலயும் 3 இருக்கு. அப்ப 3ல இருந்து தொடங்கலாம். 3ல இருந்து தொடங்கினா 3க்கு அடுத்தது என்ன வருது? 1. 1க்கு அடுத்தது என்ன? 2. இதே 3க்கு அடுத்து என்ன? 5. 5க்கு அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா 6. அப்போ நம்மள கேட்டது 6னுடைய எதிர்பக்கம். சோ 6னுடைய எதிர்பக்கம் எது வந்துச்சுப்பா? 2. சோ 6னுடைய எதிர்பக்கம் 2. நாலாவது கேள்வி ஓவர். சோ அஞ்சாவது கேள்வி பாருங்க. அஞ்சாவது கேள்வி நம்ம என்ன கேட்டிருக்கான்னா 1னுடைய எதிர்பக்கம் என்னன்னு கேட்டிருக்கான். 1னுடைய எதிர்பக்கம். சோ இப்ப அஞ்சாவது கேள்வியில பாத்தீங்கன்னா இது வந்து ரூல் நம்பர் 1 யூஸ் பண்ற கேள்வி. ரூல் நம்பர் 1 யூஸ் பண்ற மாதிரி ஒரு கேள்வி. 5 4 5 4 ரெண்டுமே காமனா இருக்கா? ரெண்டு பக்கமும் காமனா இருக்கா? அப்ப இதை வச்சு நான் ஒரே ஜோடி தான் கண்டுபிடிக்க முடியும். 1னுடைய எதிர்பக்கம் என்ன? மீதமுள்ள பக்கங்கள் தான் எதிர்பக்கமா இருக்கணும். அப்ப 1னுடைய எதிர்பக்கம் 6. அப்ப ஆன்சர் 1க்கு ஆப்போசிட் 6. கேள்வியும் அதுதான் கேட்பான். எதனுடைய எதிர்பக்கம் முன்னால கண்டுபிடிக்க முடியுதோ அதனுடைய எதிர்பக்கம் தான் கேட்பான். 1ன் எதிர்பக்கம் 6. அப்ப ரூல் நம்பர் 1 வந்து 1க்கு 6. குட். ஓகேவா? சோ ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ 2 டைசஸ் வச்சு எவ்வளவு வேகமா உன்னால கம்பேர் பண்ண முடியுது அப்படின்றது இப்ப தெரியும். சோ பாப்பேன் 2 நம்பர் காமனா இருக்கா, ஒரு நம்பர் காமனா இருக்கா. ஒரு நம்பர் காமனா இருந்துச்சுன்னா ரூல் நம்பர் 2 யூஸ் பண்ணிக்க போறேன். 2 நம்பர் காமனா இருந்துச்சுன்னா ரூல் நம்பர் 1 யூஸ் பண்ணிக்க போறேன். அப்ப 2 டைஸ் வச்சு எவ்வளவு வேகமா கம்பேர் பண்ண தெரியுது இல்ல? சோ இதே மாதிரி அடுத்த 10 கேள்வியில ஒரு 2 டை 3 டைஸ் 4 டைஸ் வச்சு கேள்வி எல்லாம் பார்க்கலாம். சோ 2 எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியும்ன்றத கண்டுபிடிக்க முடியும்ன்றத தெரிஞ்சுக்கலாம். போலாங்களா? சோ இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா 6 7 8 3 கணக்கு கொடுத்துருக்கேன். நம்ம 15 கணக்கு பாக்குறோம்னு சொன்னா இப்ப 8 முடிய போகுது. இதுல ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்டிருக்கான்னா எல்லோ நிறத்தின் ஆப்போசிட், மஞ்சள் நிறத்தின் எதிர்பக்கம் என்னவா இருக்கும் தான் கேட்டிருக்கான். இப்ப பார்த்தாலே தெரியுது 3 டைஸ் கொடுத்துருக்கான். சார் என்ன சார் 3 டைஸ் கொடுத்துட்டு கேக்குறீங்க, 2 டைஸ் தானே எனக்கு கம்பேர் பண்ண தெரியும்னா, நீங்க கவலைப்படாதீங்க. எந்த 2 டைஸை கம்பேர் பண்ணா உங்களால 3 ஜோடியுமே கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க. இப்ப இதை கண்டுபிடிச்சாலும் கம்பேர் பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியுமானா எல்லோ காமனா இருக்கு. எல்லோ ரெண்டுத்துலயுமே காமனா இருக்குல்ல. அப்போ எல்லோ வச்சு கண்டுபிடிச்சா எல்லோ ரெண்டுத்துலயுமே காமனா இருக்குன்னா எல்லோல இருந்து ஆரம்பிக்கிறேன். எல்லோக்கு அடுத்து என்ன கலர் இருக்கு? செகண்ட்ல கிரீன். கிரீனுக்கு அடுத்து என்ன இருக்கு? பர்பிள். இங்க எல்லோக்கு அடுத்து என்ன இருக்கு? ரெட். ரெட்டுக்கு அடுத்து என்ன இருக்கு? பிளாக். ஓகேவா? சோ அப்ப ரெட்டினுடைய ஆப்போசிட்டா கிரீன் இருந்திருக்கணும், பிளாக்னுடைய ஆப்போசிட்டா பர்பிள் இருந்திருக்கணும். ஆனா எல்லோக்கு எது ஆப்போசிட்? இப்போ 1 2 நம்பர் இருந்துச்சுன்னா விடுபட்ட எண் 6 இல்ல 5ன்னு என்னால சொல்ல முடியும். ஆனா எல்லோன் கலர் இருக்கே சார், கலருக்கு எது எந்த கலர் ஆப்போசிட்டா இருந்திருக்கலாம்? ஒயிட் இருந்திருக்கலாம், வேற என்ன கலர்னா இருந்திருக்கலாம். இப்போ உனக்கு டைஸ்ல வேற எதனா புது கலர் தெரியுதா பாருங்க. கிரீன் ஆல்ரெடி இருக்கு, ரெட் ஆல்ரெடி இருக்கு,
ப்ளூ தான் புதுசா இருக்கு. அப்போ எல்லோவினுடைய ஆப்போசிட் என்னவா இருந்திருக்கும்னா ப்ளூ. இது ஃபர்ஸ்ட் ரெண்டு டைஸை கம்பேர் பண்றது மூலமாவே நான் மூணு ஜோடியை கண்டுபிடிச்சிட்டேன்னா இல்லையா, இந்த ரெண்டு டைஸை கம்பேர் பண்ணுங்க. இந்த ரெண்டு டைஸ்ல எது காமனா இருக்குன்னா கிரீன் கலர் காமனா இருக்கு. அப்ப கிரீன்ல இருந்து சுத்துங்க. கிரீனுக்கு அடுத்தது ரெட், ரெட்டுக்கு அடுத்தது ப்ளூ. ஓகேவா? இதுல கிரீனுக்கு அடுத்தது பர்பிள், பர்பிளுக்கு அடுத்தது எல்லோ. இப்போ எல்லோவினுடைய ஆப்போசிட் ப்ளூ கண்டுபிடிச்சிட்டேனா? அப்ப எல்லோக்கு இதுலயும் ப்ளூ தான் வந்துச்சு, அதுலயும் ப்ளூ தான் வந்துச்சு. எந்த ரெண்டு டைஸன்னா கம்பேர் பண்ணிக்கோங்க. உனக்கு ஆன்சர் 3 ஜோடியை கண்டுபிடிச்சா முடிஞ்சிச்சு. அவன் என்ன கேள்வினா கேட்கட்டும், ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். இப்ப இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துட்டு கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான்னா 16னுடைய ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். என்ன 16ஓட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்கான். சோ எதை வச்சு கண்டுபிடிக்க முடியுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைஸும் லாஸ்ட் டைஸும் கம்பேர் பண்ணுங்க. நான் வந்து வித்தியாசமாவே கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். இதையும் கம்பேர் பண்ணுங்க. இது ரெண்டுத்துலயுமே பொதுவான நம்பர் 17. அப்ப 17ல இருந்து சுத்துங்க. ஓகே, நான் மேல எரேஸ் பண்ணிட்டே நடத்துறேன். ஏன்னா இந்த கேள்விதான் முடிஞ்சிச்சு இல்ல. சோ கேட்டிருக்கிறது 16னுடைய ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேவா? சோ இது ரெண்டுத்துலயுமே 17 தானே பொதுவா இருக்கு. அப்ப 17ல இருந்து சுத்த ஆரம்பிக்கிறேன். 17க்கு அடுத்து 14, 14க்கு அடுத்து 15, இதுல 17க்கு அடுத்து 16, 16க்கு அடுத்து 18. அப்போ 16னுடைய ஆப்போசிட் என்னன்னு பாத்தீங்கன்னா 14. ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன். இல்ல சார், இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இது ரெண்டுத்தையும் பொதுவா இருக்கிற பக்கம் 18. அப்போ 18ல இருந்து சுத்துங்க. 18க்கு அடுத்து 19, 19க்கு அடுத்து 14, இதுல 18க்கு அடுத்து 17, 17க்கு அடுத்து 16. அப்பையும் பாருங்க 16னுடைய ஆப்போசிட் 14 தான் வந்துச்சு. அப்ப எப்படி வேணாலும் சுத்தலாம், எதை வேணாலும் கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்ணா நமக்கு என்ன வந்துச்சு? ஜோடிகள் வந்துடுச்சு. 3 ஜோடியும் கண்டுபிடிச்சிட்டோம். 16னுடைய ஆப்போசிட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த 8வது கேள்வி பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. புள்ளி வச்சு கொடுத்துருக்கான். என்ன சார் புள்ளிலாம் வச்சிருக்கானா? என் வீட்டுல தாய பாச விளையாடுனது இல்லையா? லாக்டவுன் சமயத்துல நிறைய பேர் தாயம் தானே விளையாடுனீங்க. புள்ளி வச்சிருந்தா என்னன்னு சொல்ல போற? 5ன்னு சொல்லுவேன், 4ன்னு சொல்லுவேன். அப்ப உடனே என்னோட புள்ளின்னு பார்க்காது, அதை நம்பரா கன்வெர்ட் பண்ணிக்கோ. அப்ப மேல இருக்கிற நம்பர் 5, இது 4, இது 3, இது 3, இது 2, இது 6. அவன் கேட்டிருக்கிறது என்னன்னா 3னுடைய எதிர்பார்க்கம் என்னன்னு கேட்டிருக்கான். சோ ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டுத்துலயும் காமனான நம்பர் 3 தான். அப்ப 3ல இருந்து சுத்துங்க. 3க்கு அடுத்து 5, 5க்கு அடுத்து 4, இதுல 3க்கு அடுத்து 6, 6க்கு அடுத்து 2. அப்ப 3னுடைய எதிர்பக்கம் விடுபட்ட அந்த 1னா, சோ 1 தான் எதிர்பக்கமா இருந்திருக்கணும். அப்ப 3ன் எதிர்பக்கம் 1. அப்ப 8 கேள்வி உங்களுக்கு சுலபமா புரிஞ்சிச்சு. இன்னும் ஒரு 7 கேள்வி தான், டக்குன்னு பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். குட். சரி, 9வது கேள்வி பாத்தீங்கன்னா 3னுடைய எதிர்பக்கம் என்னன்னு கேட்டிருக்கான். என்ன சார் 4 டைஸ் கொடுத்துட்டு 3னுடைய எதிர்பக்கம் என்னன்னா, 4 டைஸ் கொடுத்தாங்க 3 டைஸ் கொடுத்தாங்களா, பயப்படாதீங்க. எந்த 2 டைஸை கம்பேர் பண்ணா உங்களுக்கு 3 ஜோடியுமே கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் இந்த 2 டைஸ் பாக்குறேன். 1, 6, 3, 2, 4 எந்த நம்பருமே காமனா இல்ல. சோ வந்துட்டேன். இந்த 2 டைஸ் பாக்குறேன். 5 மட்டும் தான் காமனா இருக்கு. அப்ப 5 வச்சு கண்டுபிடிங்க. 5 வச்சு கண்டுபிடிச்சா 5க்கு அடுத்து 4, 4க்கு அடுத்து 2, இதுல 5க்கு அடுத்து 3, 3க்கு அடுத்து 1. ஓகே, இப்போ என்ன கேட்டது 3னுடைய எதிர்பக்கம். 3ோட எதிர்பக்கம் 4. ஈஸியா சொல்லிட்டு போயிடுவேன். இல்லையா, உங்களுக்கு இன்னும் குழப்பம் இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சு காமிக்கிறேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டைஸும் தேர்ட் டைஸும் பாருங்க. ரெண்டுத்தையுமே 3, 1, 3, 1 காமனா இருக்கா? அப்போ 2 பக்கங்கள் காமனா இருந்தா நம்மளால ஒரு ஜோடி தான் கண்டுபிடிக்க முடியும். சோ 3, 1, 3, 1 காமனா இருக்கிறதுனால மீதமுள்ள பக்கங்கள் 6, 5. ஆமா தானே? அப்ப 5னுடைய எதிர்பக்கம் 6. இப்ப நம்ம 3 ஜோடியுமே கண்டுபிடிச்சிருக்கோம். இதுலயும் பாருங்க 5ல ஒரு நம்பர் விடுபட்டு இருக்கு, அது 6. அப்ப 5னுடைய எதிர்பக்கம் 6 வந்துருச்சு இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் டைஸும் 4வது டைஸும் பாருங்க. 3, 6 காமனா இருக்கு, 3, 6 காமனா இருக்கு. அப்ப மீதமுள்ள நம்பர் 1, 2. அப்ப 1க்கு 2 தான் ஆப்போசிட்னு சொன்னேன். சோ 1க்கு 2 தான் ஆப்போசிட். நம்ம 3 ஜோடி கண்டுபிடிச்சதுல அதான் வந்திருக்கு. ஓகேவா? சோ எப்படி கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் 1 இல்லையா? இந்த 2யும் 4யும் கம்பேர் பண்ணி பாருங்க. ரெண்டுத்துலயும் 2 தான் பொதுவா இருக்கு. அப்ப 2ல இருந்து தொடங்கினா 2, 5, 4, 2, 5, 4. இந்த 2வது டைஸ் சுத்திட்டேன். 4வது டைஸ்ல 2, 6, 3. சோ 6க்கு 5 ஆப்போசிட் வந்துடுச்சா? இங்க கண்டுபிடிச்சது 4க்கு 3 ஆப்போசிட் வந்துடுச்சா? அப்ப 2க்கு விடுபட்ட நம்பர் 1 ஆப்போசிட் வந்துடுச்சா? எப்படி கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் 1 தான். அதனால கண்டுபிடிக்க பயப்படாதீங்க. எந்த 2 டைஸை கண்டுபிடிச்சா உங்களுக்கு 3 ஜோடி கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்க. அதுதான் விடையா இருக்கணும். ஓகேவா? சோ அடுத்தது சோ 2வது கேள்வி பாருங்க. இந்த 10வது கேள்வி பாருங்க. சோ இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 2னுடைய எதிர்பக்கம் என்னன்னு கேட்டிருக்கான். என்ன 2னுடைய ஆப்போசிட் சைடு என்னன்னு கேட்டிருக்கான். சோ நம்ம அகைன் கண்டுபிடிக்கலாம். 3 இது ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா 3 காமனா இருக்கு. சோ 3ல இருந்து சுத்துறேன்.
ஸோ 3க்கு அடுத்து 2, 2க்கு அடுத்து 4, இதுல 3க்கு அடுத்து 1, 1க்கு அடுத்து 2. சாரி, ஓ ஓகே ஓகே, 3 2 3 2 ரெண்டுமே காமனா இருக்கு. அப்ப இதுல என்னால ஒரு ஜோடி தான் கண்டுபிடிக்க முடியும். 1 எதிர்பக்கம் 4ன்ற ஒரே ஜோடி தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஆனா நம்மள கேட்டிருக்கிறது அவன் 2 எதிர்பக்கம் என்னன்ட்டு. சோ இந்த ரெண்டு டைப்ஸும் பாருங்க 3 மட்டும் தான் காமனா இருக்குங்க. 3 மட்டும் தான் காமனா இருக்கு. அப்ப 3ல இருந்து சுத்தலாம். 3க்கு அடுத்து 1, 1க்கு அடுத்து 2, இதுல 3க்கு அடுத்து 4, 4க்கு அடுத்து 5. பாருங்க நம்ம கண்டுபிடிச்சாலும் 1க்கு 4 அதே வந்துச்சு பாருங்க. சோ 3 ஒரே நம்பர் தான் விடுபட்டிருக்கு. அப்ப 3 எதிர்பக்கமா 6 இருந்திருக்கணும். 2 எதிர்பக்கமா என்ன இருந்திருக்கு? 5. அப்ப 2க்கு ஆப்போசிட் சைடு 5. ஈஸியா முடிச்சிட்டேன். சோ 10 ஓவர். ஒரு 5 கேள்வி இப்போ உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கு பாருங்க. அந்த 5 கேள்வி தான் உங்களுடைய ஒர்க் அவுட். லாஸ்ட் வீக் நான் ரேங்கிங் ஒர்க் அவுட் கொடுத்தேன். அதுக்கே யாருமே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணல. சோ ஒழுங்கா சால்வ் பண்ணீங்க அப்படின்றது, ஒரு டாபிக் புரிஞ்சுக்கிட்டேன்றது நீங்க சால்வ் பண்ணாதான் எங்களுக்கு தெரிய வரும். சோ கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு இதுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்ன ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.